எனக்கு இந்த நூல் கிடைத்தது ஒரு 4 நாட்களுக்கு முன்னதாக எனக்கு இந்த நூல் கையில் கிடைக்க பெற்றது. பேர் வந்து மயங்கா மனம் அப்படின்னு. எனக்கு வந்து ஏமாற்றம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன், நூல் மதிப்புரை அப்படின்னா ஒரு ஏற்கனவே அறிமுகமான நாவலாசிரியரோ சிறுகதை எழுத்தாளரோ கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா நாங்க முன்னாடி தூத்துக்குடி நூலகத்துல மதிப்புரை செய்கின்ற போது அது வழக்கம். புதிதான ஒரு நூலுக்கு மதிப்புரை சொல்ல வேண்டும் என்று அழைத்தார்கள். நூலை பார்த்தேன், மிகுந்த ஆச்சரியம். மயங்கா மனம் அப்படின்ற ஒரு நூல் கிட்டத்தட்ட 93 பக்கங்கள் எழுதப்பட்டுள்ள ஒரு மரபு கவிதை நூல். கவிஞர் ஐயா வந்து மரபு பாவலன். வந்து யாருனாலும் புது கவிதை எழுதிடலாம், அதுவும் கொஞ்சம் சிரமம்தான். எல்லாராலையும் கவிதை சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யும். ஆனா மரபு கவிதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்துவம் வேணும், இலக்கணம் கற்றிருக்கணும். ஐயா வந்து தமிழ் துறை சார்ந்தவர் அல்ல, அதுதான் இன்னும் ஆச்சரியம். பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர், அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒருவர். அப்படிப்பட்டவர் ஒரு 93 பக்கம் வந்து மயங்கா மனம் என்ற ஒரு நூலை வந்து தந்திருக்கின்றார். அனைத்துமே வந்து படைப்பாளிகள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகத்தினுடைய பங்களிப்பு, சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகத்தான் ஒரு படைப்பாளி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி தான் இப்போ பாப்பாக்குடி முருகன் ஐயாவும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி தான். ஏன்னா அவர் கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பே மயங்கா மனம். இப்போது உள்ள அந்த சமூக பிரச்சனைகளை சொல்வதாகத்தான் இந்த நூலை நான் பார்க்கின்றேன். அவர் கொடுத்த தலைப்பே மயங்கா மனம். மயங்கா மனம்னா என்ன அப்படின்னு நான் தேடினேன். உள்ள வந்து ஒரு 18 - 41 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட 23 பக்கம் மயங்கா உள்ளம் அப்படின்னு போதை தடுப்பு பற்றி பேசியிருக்கிறார் ஐயா. வந்து மரபு கவிதையில 23 பக்கம் ஒரு கவிதை. இதுதான் முதல்ல ஒரு கவிதை 23 பக்கமா நான் முறைய படித்தேன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கத்தான் வேணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 20 வரிகள் அப்படிதான் நாங்க படிச்சிருக்கோம். 23 பக்கத்துக்கு ஒரே கவிதையை எழுதியிருந்தார். ஏன்னா இப்போ எங்க பார்த்தாலும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன சிறுவர்கள் நடமாடுகின்ற பள்ளிகள் இருக்கின்ற இடங்கள்லையும், கல்லூரிகள் இருக்கின்ற இடங்கள்லையும் போதை நடமாட்டம் இருக்கு. போதைக்கு ஆட்படுகின்ற மாணாக்கியர்களும் இருக்காங்க. அதை பற்றி இது இப்போது இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதாகத்தான் இந்த நூலை வந்து ஐயா எழுதியிருக்காங்க. அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும், ஒரு தீர்க்கதரிசி போன்று இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை முன்னாடியே அவர் எழுதின வருடம் வந்து 2023 இந்த நூல் வெளியாகி இருக்கு. அப்போ அதுக்கு முன்னதாகவே அவர் எழுதி வேண்டும். அப்படி எழுதி இருக்கிற போது இப்போ உள்ள அப்பவே போதைங்கிறது எப்போதுமே இருக்கதான் செய்யுது. ஒவ்வொரு விதத்திலையும் போதை. அதையும் அவர் சொல்றாரு. வெறும் கல் அருந்துவதோ அல்லது வேறு போதையோ மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போதை இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் நகைச்சுவையா உள்ள குறிப்பிட்டிருக்காரு. நான் அந்த அவருடைய ஒவ்வொரு கவிதைக்குமே படித்து விமர்சனம் எழுதினேன். ஐயா எழுதாம விட்டது என்ன, அதையும் நான் சொல்லணும் இல்லையா? அவர் வந்து எல்லாவற்றையும் தொட்டு செல்கின்றார். தன்னுடைய குருநாதர் பற்றி எப்படி வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது, கிராட்டிடியூடு வந்து ஒரு பவர்ஃபுல் எமோஷன். நமக்கு அது வந்து எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் அப்படின்னு நம்புறோம். அது உண்மையும் கூட. அது தன்னுடைய குருநாதர் மீது 2 கவிதைகள் பாடியிருக்கிறாரு அவரு. அவருடைய அந்த பாப்பாக்குடியிலே இருக்கிற தன்னுடைய குருநாதரை பற்றி 2 கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஆனால் எல்லா இலக்கிய அமைப்புகளோடும் தொடர்பு கொண்டவராக இருக்கின்றார். வந்து நிறைய அமைப்புகளையும் நடத்தி வருவதாகவும் தெரிகின்றது. சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டு அதை பற்றி
பேசாமல் போவது என்பது ஒரு படைப்பாளியினால் இயலாது, அவ்வாறு செய்யவும் கூடாது. அதனை தன்னுடைய படைப்புகளில் ஆணித்தரமாக மிகுந்த கவலையோடு அதனை தன்னுடைய படைப்பில் அவர் பதிவு செய்கின்றார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வாங்காத விருதுகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா கூட சொன்னாங்க. அவருடைய வீட்டுல அதுக்குன்னே ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சொன்னாங்க. அதே போல அவர் எழுதாத இலக்கிய பத்திரிகைகளும் இல்லை அப்படிங்கிறது அந்த நூலை படிக்கிறப்ப தெரிஞ்சது. ஏன்னா தினகரன் இதழ், அப்புறம் குயில்னு ஒரு இதழ், அப்பொழுது உள்ள இலக்கிய அமைப்புகள் வெளியிட்ட இதழ்கள் எல்லாம் இப்போ சில இதழ்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இதழ்கள், அந்த காலத்துல உள்ள இதழ்கள் அனைத்திலுமே இவருடைய கட்டுரைகளும் கவிதைகளும் தொடர்ந்து வெளிவந்தன அப்படிங்கிறத, எந்தெந்த கவிதைகள் எல்லாம் என்னென்ன நூல்கள்ல வெளிவந்தது அப்படிங்கிறத கொடுத்து தன்னுடைய நூல்ல அதை பற்றி தெரிவிச்சிருக்கிறாரு ஐயா. அனைத்துமே மரபு கவிதைகள் தான். ஆனா கடினமான ஒரு கவிதை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மறைமலை அடிகளுடைய உரைநடையை படிக்கிறப்பவே ரொம்ப கடினமா இருக்கும். படித்தவர்களுக்கு, மறைமலை அடிகள்ல படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட கவிதை நடை அப்படின்னு சொல்ல முடியாது. படித்தவர்கள், தமிழ் படித்தவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். அப்படிதான் கவிதைகள் அனைத்துமே இருக்கு. ஐயா எழுதாம விட்ட கவிதை என்ன அப்படின்னா, காதல் கவிதை ஐயா எழுதல. மனைவியை பற்றியும் எதுவும் எழுதல இல்லைங்களா ஐயா? அப்படி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை வயது காரணமாக இருக்கலாமோ என்னவோ தெரியல. குழந்தைகளை பற்றி எழுதியிருக்கிறாரு ஐயா. ஒவ்வொரு தீபாவளி பற்றி கொஞ்சம் பாரதியினுடைய சாயல் இருக்கின்றது. ஏன்னா மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற அந்த பாடல் நடையிலேயே சில கவிதைகளை கொடுத்திருக்காரு. பண்ணமைத்து கூட இந்த பாடல்களை பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இசையோடு பாடக்கூடிய கவிதை நடை ஐயாவிடம் இருக்கின்றது. அவர் எழுதியது ஒரு அவையடக்கம் அப்படின்னு. அந்த காலத்து நூல்கள்ல அவையடக்கம்னு எழுதுவாங்க. இப்போதெல்லாம் அப்படி நூல் எழுதுறவங்க யாரும் எழுதுற மாதிரி தெரியல. ஆனா ஐயா அவையடக்கம் அப்படின்னு ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறாரு. அதே போல முதல் கவிதை வாழ்த்து கவிதை. அது என்ன வாழ்த்து அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்தாகத்தான் மனோன்மணியம் சுந்தரனாரை போன்று ஒரு தமிழ்தாய் வாழ்த்து எழுதியிருக்கிறாங்க. ஏதாவது 2 கவிதை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தாயை வணங்கிட வேண்டும், தமிழ் தாயை வணங்கிட வேண்டும். குன்றாத இளமை கொண்டோர் குறையாத ஞானம் கொண்டாள், தென்றல் என மென்மை கொண்டாள், தேமதுர இனிமை கொண்டாள், மன்றங்கள் பல கண்டாள், மங்காத புகழ் கொண்டாள், என்றுமே அழியாத இலக்கியம் பல தந்தாள் என்று தமிழ் தாயை பாராட்டி ஒரு வாழ்த்து பாடியிருக்கிறாரு. கைதட்டலான்னு நினைக்கிறேன். தன்னுடைய குருநாதருக்காக அவர் எழுதிய 2 கவிதை. அவருடைய குருநாதர் தமிழ் திரு நெல்லை குமார சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். தன்னுடைய குருவின் மீது எவ்வளவு ஒரு பற்று இருந்தால் அவர் அப்படி எழுதியிருப்பாரு. அணிந்துரையாக கூட அவருடைய குருநாதர் அணிந்துரை எழுதி இவரை பாராட்டி இருக்கின்றார். அவரும் அதே பாப்பாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர் தான். ஐயா அந்த பதிப்பாளர் ஐயாவும் பாப்பாக்குடின்னு சொன்னாங்க. ஆக ஒரு 3 பேர் பாப்பாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நான் அந்த போதை பத்தி எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? புதிய உலகம் காண்போமே, போதை இன்றி வாழ்வோமே, மதியால் உலகை காப்போமே, மனித நேயம் கொள்வோமே, விதியும் புதிதாய் செய்வோமே, வேற்றுமை இன்றி வாழ்வோமே, நதி நீர் போல வாழ்வோமே, நன்னெறி வழியில் செல்வோமே அப்படின்னு முடிக்கிறாரு. கவிதைகள் எல்லாமே 23 பக்கங்கள். மரபு கவிதைன்னா கவிதை என்னது?
ஆமா, மரபு கவிதைன்னா உங்களுக்கு வந்து எதுகை மோனை இதெல்லாம் இல்லாம, அதாவது புது கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து எதுகை மோனை நடைதான். இப்ப வந்து நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப நதி நீர் அப்படின்னு வந்ததுன்னு வைங்க, அடுத்ததா ஒரு நேன்ற சொல்ல நாங்க எடுக்கணும். நாங்க அப்படி யோசிக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன கருத்து தோன்றுதோ அதை எழுதிட்டு போவோம். ஐயா வந்து யோசிப்பார், என்ன மோனை போடணும், என்ன எதுகை வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது நேவா தான் இருக்கணும். அப்படி எல்லாமே நீங்க வந்து திரைப்பட பாடல்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஏய்ப்பு தொடையில அமைந்திருக்கும். ஏய்ப்பு தொடைனா கடைசியில வர்ற அந்த ஏய்ப்பு தொடை எப்படி முடியும் அப்படின்னா, நீங்க பழைய பாட்டு சொல்றேன், பார்த்தேன், ரசித்தேன், மலைத்தேன், எல்லாமே தேன் தேன் முடியும். எந்த பாடல் கூட ஏய்ப்பு தொடை இல்லாம நீங்க ஒரு பாடல் சொல்லவே முடியாது. நாங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்ட, யாராவது திரைப்பட பாடல் ஏய்ப்பு தொடை இல்லாம எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொண்டு வரல. ஏன்னா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது பாடக்கூடிய பாடல், அதனால ஏய்ப்பு தொடைக்கு அமைஞ்சாதான் அவங்க திரைப்பட பாடல் வெற்றி பெறும். அதுக்காக அவங்க அப்படி அமைப்பாங்க. அதே போல ஐயாவும் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, எதுகை மோனை அந்த வெண்பா என்று அமைத்து அது கொஞ்சம் வடிஞ்சுதான் கொண்டு வரணும். அதுக்கு உட்கார்ந்து யோசிக்கணும். அந்த பா வகை தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் அதை எழுத முடியும். அப்படித்தான் ஐயா ஒவ்வொரு பாடலையும் கவிதையும் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய ஞானம் வேணும், இலக்கிய ஞானம் வேணும். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பாட்டு சொல்றேனே, ஆணுக்கென்றே ஒரு நீதி, ஆணையிட்டு யாரோ சொல். அடுத்த வரி என்ன, ஆணையிட்டது யாரோ சொல். ஆணுக்கென்ற ஒரு நீதி, அடுத்த வரி ஆணையிட்டது யாரோ சொல். ஆணும் பெண்ணும் சமமே, அறிந்து வாழும் வாழ்வினிலே. எல்லாம் பாருங்க. கோணல் நீதி அடுத்த வரி போகுது. கோணல் நீதி எதிர்த்தாகும், அதே இன எழுத்து, குறுக்கு வழியும் வேண்டாம். கோ பூ அப்படின்னு பேணி காக்கும் பெண்டிரையே பேணி காத்தல் கடன, அப்படி அமைக்கிறது. இதுதான் வந்து அந்த சீர் பார்த்து, தொடை பார்த்து, மோனை பார்த்து, எதுகை பார்த்து எழுதுற அந்த அமைப்பு முறை. அப்புறம் முத்து விழா வாழ்த்துப்பா. அந்த முத்து விழா வாழ்த்துப்பால என்ன சொல்றாங்க ஐயா அப்படின்னா, தன்னுடைய பேரையை போட்டு எழுதுறாரு. ஆதவன் ஒளியென அன்பு சுடரென பூதலம் எங்கும் புகழுடன் வாழ்க, அருமை ஐயா ஆயிரம் வாழ்த்து, முருகன் தந்தேன் முத்து விழா வாழ்த்தே அப்படின்னு முடிக்கிறாரு. தன்னுடைய பெயரை வந்து நிறைய இடங்கள்ல அவரே பயன்படுத்தி இருக்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு நூல். இந்த நூல் வந்து எழுதுவது என்பது சிறிது கடினம்தான். ஆனா அவருக்கு அது ரொம்ப எளிமையாக கைவர பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுக்காக ஐயாவை வந்து நம்ம எல்லாருமே பாராட்டலாம். ஐயா பாப்பாக்குட்டியார் முருகன் ஐயா இன்னும் நிறைய நூல்கள் இதை போல எழுதணும். மரபு கவிதையா அது அமையணும். புது கவிதைக்குள்ளேயே நீங்க வரணும்னு அழைப்பு விடுத்து எனக்கு பெரிதும் வாய்ப்பு தந்த உக்கிரன் கோட்டை மணி ஐயா அவர்களுக்கும் இங்கு வீற்றிருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன்.